பொத்தாம்பதுவாக ஒரு பெண்ணை பற்றி தப்பாக பேசினா நம்ம ஏற்க மாட்டோம். நீ த்ரிஷாவை பற்றி நைனா நாயந்தன் பேசின போது நம்ம உடனே கண்டித்து போட்டோம். ஏங்க இதெல்லாம் என்னங்க இது? விஜயை பற்றி பேசுங்க, அரசியலை பற்றி பேசுங்க, அவர் மனைவி அவர் யார் வீட்டுக்கு போகிறாருலாம் பேசலாமா நம்மளே போட்டோம். ஆனால் இப்போ பேசுவது என்பது விஜய் இதை ரொம்ப பிளான் பண்ணி பண்ணுறாரு. தனிப்பட்ட வாழ்க்கையை பேசலாமான்னு ஏதோ பெரிய விஜய் முற்போக்கு சிந்தனை உடைய ஒரு மாதிரி கிடையவே கிடையாது. விஜய் இப்படி த்ரிஷா திருமணத்துக்கு போனதுக்கான பின்னணி என்ன தெரியுமா? என்னோட ரசிகர்கள் நான் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் அதுக்கு நியாயம் கற்பிப்பான் அப்படிங்கிற அந்த மனநிலை தான். விஜய் பொண்டாட்டியோடு இருந்தாலும் மகிழ்ச்சி அடைவாங்க. நான் 5-6 பொம்பளையோட போவேன், விஜய் மேடையில் பேசினாலும் கை தட்டிட்டு 5-6 பொம்பளைங்க எங்கள் தலைவன் குப்பை பொறுக்கிறவன் 10 பொண்டாட்டி வச்சுருக்கிறான், செருப்பு தைக்கிறவன் 7 பேரை வச்சுருக்கிறான், என் தலைவன் கோடீஸ்வரன் பணக்காரன், அதனால் அவன் 100 பேரோட போவான், நாங்களும் தங்கச்சியாகவும் இருப்போம் பொண்டாட்டியாகவும் இருப்போம்னு பேட்டி கொடுக்குறாங்கன்னா, ஒரு தலைவன் நம்ம பின்னாடி இப்படியா ஒரு கூட்டம் இருக்குன்னு கண்டிக்கணும், வேதனைப்படணும். நடிகர் அஜித் குமார் பொது வெளியில் தன்னுடைய ரசிகர்கள் கடவுள் அஜித் தலை அப்படின்னு கத்தும்போது, இது தேட்டர் இல்லை, போ ஓ வீட்டை பாரு, இங்கே கத்தாத, பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணாதங்கிறார். ஓட்டு போகிற இடத்துல அஜித்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி செல்ஃபோன் காமிச்சு செல்ஃபோனை பிடுங்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுத்தார். எதுக்கு செல்ஃபோன் எடுக்கிற? ஓட்டு போட வேண்டிய இடத்துல ஓட்டு போடாமல் செல்ஃபோன் செல்ஃபியை எடுக்கிறேன்னு கேட்டார். அப்போ தன்னையை வச்சு ஒருவன் அநாகரிகமாக நடந்து கொள்வதை அஜித் விரும்பலை. தன்னையை வச்சு ஒருத்தன் பொது வெளியில் அநாகரிகம் நடந்து. ஆனால் விஜய் விரும்புகிறாருங்க, தன்னுடைய பொண்டாட்டியை அநாகரிகமாக பேசுகிறதையே ரசிக்கிறாருங்க. பேசு பேசு. தன்னுடைய பொண்டாட்டியை அடுத்து சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுறாங்க. யாருன்னா விஜய் ரசிகர் டிவிக்கே அந்த இது போட்டு அந்த பேனரில் திட்டுறான்னா விஜய் அதை ரசிக்கிறாரு. ஆதவர்ஜுனாக்கு தெரியாமல் இல்லை. திமுகவை இழுத்து விடு, சங்கீதாவை கேவலப்படுத்து அப்படின்னு விஜய் ரசிகர்களும் கேவலமாக பேசுகிறாங்க. இப்போ சங்கீதாவை நாங்கள் தொடர்ந்து கேவலப்படுத்துவோம், அசிங்கப்படுத்துவோம். இப்போ பாருங்களேன், விஜய் ரசிகர்கள் பாத்தியா என் தலைவன் த்ரிஷாவோட வந்தான், சங்கீதா அவன் மூஞ்சி எங்கே வச்சுக்குவ அப்படின்லாம் கேட்டாலும் கேட்பாங்க. வெக்கமே இல்லாமல் இந்த பெரிய விஜய் ரசிகைகள்லாம் பார்த்தேல என் தலைவன் த்ரிஷா குட்டி வந்துட்டான், நாளைக்கு இன்னொரு நடிகை ரெடியாகி இருக்கு, என் தலைவனுக்கு தினைக்கு ஒரு நடிகை அப்படின்னு ஒவ்வொரு பேசுவாங்க. அப்போ ஒரு காலத்தில் அறிஞர் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, திராவிடம், இடதுசாரி, காங்கிரஸ் எதுவாகனாலும் இருக்கட்டும், தலைவர்களை எப்படி பார்த்தாங்கன்னா, இவங்க நம்மளை விட ஒருபடி மேலானவங்க, சிறந்தவர்கள், தியாகிகள், நம்மளை விட சிறந்த பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், அரசியல் தெரிந்தவர்கள், அரசியலமைப்பு சட்டம் தெரிந்தவர்கள், இவர்கள் அறிவாளிகள், இவர்கள் நமக்காக போராடுவார்கள் நினைத்து தலைவர்கள் உருவான காலம் போய் இன்னைக்கு என் தலைவன் என்னை விட ஒரு சோக்காளி, என்னை விட அவன் பொம்பளை விஷயத்தில் ரொம்ப பயங்கரமாக இருப்பான், என் ரேஞ்சுக்கு நான் 2னா என் தலைவன் 20 பேர்கிட்ட போவான், இதுதான்டா என் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. தலைவர்கள் மீது இப்படி ஒரு விமர்சனங்களாக வந்தால் கூட தலைவர்கள் அதை பெருமையாக சொல்லிக்க மாட்டாங்க.